ஹலோ மக்களே, பரணி சண்முகம் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சேதுபதி எஸ்ஐ வீராக்கோ மேலே எப்படியாவது திருட்டு பழிய போடணும்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்கள்கிட்ட கேட்கும்போது, அந்த ரவுடிங்களும் எங்கள் மேலே உள்ள கேஸை எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் இதை செய்கிறோன்னு சொன்ன உடனே அதுபடியே செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பேக்கு நம்ம வீராவோட வீட்டுக்கே வந்து சேர்ந்துடுது. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சண்முகம் செம அதிரடியாக வந்து எல்லா உண்மையை நிரூபித்து எஸ்ஐ வீராக்கா மேலே உள்ள திருட்டு பழியை பொக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். செமையாகவே இருந்துச்சு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். எஸ்ஐ வீராவும் எப்படியாவது மாறனோட உயிரை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலில் அவங்கள கொண்டு போய் சேர்க்குறாங்க. மாறன் மட்டும் ரொம்பவே மயக்க நிலையில் இருக்காங்க. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நம்ம வீராவுக்கும் மாறனுக்கும் அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிங்க எல்லாத்தையுமே நம்ம சேதுபதி அப்படியே அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ரவுடிங்களும் நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டிங்க, நாங்கள் பாட்டுக்கு எப்படியாவது அவங்கக்கிட்டேருந்து பணத்தை அடித்து மாற்றலான்னு யோசிச்சு தான் வேணும்னு தான் இந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணோம். கரெக்டாட்டு அப்படியே அதுலேருந்து பணத்தை எடுக்க வரும்போது நீங்களும் அந்த இடத்துல வந்துட்டீங்க. இதான் நோகாமல் நொங்கு திங்கிறதுன்னு சொல்கிறது போல். நாங்கள் வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டோம், நீங்கள் அந்த காருக்குள்ளே இந்த பணத்தை எடுத்தது எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே சேதுபதியை என்னடா சொல்கிறீங்க, தேவையில்லாமல் இப்படிலாம் செய்யாதுங்க, அந்த பணத்தை ஒன்றும் நான் எடுக்கலை, நீங்கள் தாண்டா எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கும் போது அந்த ரவுடிங்களும் விடுற மாதிரி இல்லை. எங்கள் கிட்ட சாட்சி இல்லைன்னு மட்டும் நினைக்காதுங்க, இங்கே பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் உள்ள அந்த வீடியோ எவிடன்ஸை காட்டுறாங்க. இதை கொஞ்சம் கூட சேதுபதி எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் இதை நான் டிலீட் பண்ணிட்டேன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாதுல்லன்னு சொல்லிட்டு சேதுபதி ஒரு ஐடியாவை போடும்போது அந்த ரவுடிங்களும் இதுக்கு முன்னாடி என்னோட ஒய்ஃப் எல்லாருக்குமே அனுப்பி வச்சாச்சு, இதுக்கு மேலே ஏதாவது பிரச்சனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொன்ன உடனே சேதுபதியும் சரி இப்போ உங்களுக்கு என்ன தாண்டா வேணும், நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த ரவுடிங்களும் வேற எதுவுமே வேண்டாம், இங்கே மேலே இருக்கக்கூடிய கேஸை மட்டும் எப்படியாவது மாற்றிடணும், எங்களுக்கும் இந்த கேஸுக்கும் இந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ நிரூபிக்கணும்னு சொன்ன உடனே சேதுபதியும் அதெல்லாம் லேசுப்பட்ட வேலை இல்லை, அதெல்லாம் நீங்கள் வந்து செய்யக்கூடிய குற்றத்தையாக செய்திருக்கீங்க, உங்கள் மேலே உள்ள கேஸ் வந்து எப்படி போக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே நீ மட்டும் இப்படி செய்யலைன்னா அதுக்கப்புறமா இந்த வீடியோ எல்லாருக்குமே பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்களும் அவங்கள மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டு சேதுபதியும் சரி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கேஸ் எல்லாம் நான் உங்கள்கிட்ட எடுத்துறேன், ஆனால் எனக்காக நீங்கள் ஒரு வேலை செய்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அந்த ரவுடிங்களும் என்ன வேலை செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த எஸ்ஐ வீரா இருக்கல அவக்கு மேலே தான் இந்த பழியை போடணும், இந்த பணத்தை எடுத்தது அவள் தானே நீங்கள் நிரூபிக்கணும், அது மட்டும் இல்லாமல் எங்கே கேட்டாலும் அதை தான் வந்து சொல்லணும் அப்படி சொன்ன உடனே அந்த ரவுடிங்களும் ஏற்கனவே அந்த வீரலட்சுமி மேலே நாங்கள் ரொம்பவே கோபமாக இருக்கோம், கண்டிப்பாக நாங்கள் இதை எங்களுக்கு செய்து தருவோம், அது மட்டும் இல்லாமல் எங்களோட மேலே இருக்க கேஸையும் நீங்கள் எடுத்துடணும் அப்படி சொன்ன உடனே சேதுபதியும் ஒரு பேக்கு கொடுக்குறாங்க. இந்த பேக் எப்படியாவது அந்த வீராவோட வீட்டுக்குள்ளே வச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அந்த ரவுடிங்களும் சரி நீங்கள் சொன்ன மாதிரியே செய்திடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவபாலனும் வீரா கிட்ட வந்து எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷனாக இருக்க அப்படின்னு விசாரிக்கும் போது வீராவும் இல்லை அந்த அக்யூஸ்ட் எல்லாம் பிடிச்சாச்சு, ஆனால் ஒருத்தங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு நம்ம கோவிலில் பார்த்தோம்ல, சென்னையிலேருந்து மதுரைக்கு சாரி எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒய்ஃபோட பேரும் வீரா அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத நம்ம வீரா வந்து சிவபாலன் கிட்ட சொன்னோன்னே சிவபாலனும் நீ எதுக்கும் கவலைப்படாத, அவங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாறனுக்கு இன்னும் மயக்கம் தெரியவே இல்லை, நம்ம வீராவுக்கு மயக்கம் தெளிஞ்சது. மாறனை வந்து பார்க்க வராங்க. அங்கே உள்ளவங்களும் லைட்டான காயம்தான், அதனால கொஞ்ச நேரத்தில் ரெஸ்ட் எடுத்து அவங்களுக்கு சரியாயிடும், நீங்கள் எதுவுமே பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொன்ன உடனே நம்ம வீராவுக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு. அப்படி யோசிக்கும் போது நம்ம வீரா அப்படியே பதட்டாயிடுறாங்க. என்னாச்சு, இந்த பணத்தை வேற காணையிலே, பேக் நம்மக்கிட்ட தானே இருந்து பேக் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. சரி நம்மளை வந்து காப்பாற்றினது அந்த போலீஸ் தானே, அந்த அதிகாரிகள்கிட்ட நம்ம கேட்டோன்னா நமக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு எஸ்ஐ வீரா கிட்ட வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. வீராவுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. என்ன சொல்கிறீங்க, எந்த பேக்கை கேட்குறீங்க அப்படின்னு சொன்ன உடனே என்கிட்ட நடிக்காதுங்க, அதில் தான் பணம் இருந்துச்சு, 8 லட்ச ரூபா பணம், நாங்கள் வந்து சாரீ வாங்குறதுக்காண்டி தான் இந்த இடத்துக்கு வந்தோம், அதுக்காக தான் அந்த பணத்தையும் வச்சுருந்தோம், அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துல தான் பேக்கும் இருந்துச்சு, காருக்குள்ளே தான் பேக்கு சேஃபாக இருந்துச்சு, நீங்கள் தானே எங்களை அந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு வந்தீங்க, அப்போ அந்த பேக்கை பார்க்காமலா இருந்திருப்பீங்க அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம எஸ்ஐ வீரா
வீராவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இல்லை எனக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, நான் பேக் எதுவுமே பார்க்கல, அந்த இடத்துல இருந்த மாதிரி எனக்கு தோணலையே அப்படின்னு சொன்ன உடனே வீரா ரொம்ப கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன எஸ்ஐ நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, அங்கே பேக் இருந்துச்சு, நீங்கள் தான் அப்போ ஏதோ எடுத்து வச்சுட்டு இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்க, பணத்துக்காக இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்ஐயை சரியாக வெளுத்தெடுக்கிறாங்க. ஆனால் நம்ம எஸ்ஐ வீராவுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது, அப்படி ஏதாவது பேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நாங்கள் கண்டுபிடிச்சி தரலான்னு சொன்னாலும் நம்ம வீரா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிங்களும் அந்த பேக்கை எடுத்துகிட்டு வைகுண்டத்தை பார்க்க வராங்க. அங்கே இசக்கி வைகுண்டம் இருக்கும்போது என்ன இது பேக் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அந்த ரவுடிங்களும் ஆமாம்மா எஸ்ஐ வீராமா தான் இந்த பேக்கை இங்கே வீட்டில் வைக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே இசைக்கு அப்படி என்னதான் இந்த பேக்குக்குள்ளே இருக்குது அப்படின்னு விசாரிக்கும் போது அந்த ரவுடிங்களாம் சொல்கிற மாதிரி இல்லை, எஸ்ஐ அம்மா தான் இங்கே வைக்க சொன்னாங்க, அதான் வச்சுட்டு போகிறோன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த வைகுண்டமோ என்னல இது இவங்க இவ்வளோ அவசரமாக இந்த பேக்கை வச்சுட்டு போகிறாங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அதிகாரிகள் வர ஆரம்பிக்கிறாங்க. சேதுபதி அந்த இடத்துல இந்த பணத்தை காணாமல் போயிட்டு இந்த பணம் இந்த வீட்டில் தான் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு தகவல் வந்தது, அதுவும் அந்த எஸ்ஐ வீரலட்சுமி தான் எடுத்து வச்சிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எஸ்ஐக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. இல்லை பணம் எதுவுமே இங்கே இல்லையே அப்படின்னு சொன்னாலும் அவங்க கேட்குற மாதிரி இல்லை, இந்த இடத்த செக் பண்ணால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஃபுல்லாகவே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பேக்கும் கையில் மாட்டிடுது. அப்போ இது என்னவா இதானே பேகு, இதை கண்டிப்பாட்டு அந்த வீரலட்சுமி தான் இப்படிலாம் செய்திருக்கணும்னு சொல்லிட்டு அவள் மேலே பழிய போடுறாங்க. வைகுண்டமோ எனக்கு மகளுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவள் அப்படிப்பட்ட ஆள் எல்லாம் கிடையாது, அவள் ரொம்பவே நேர்மையானவா, வேணும்னு பழி போடுறதுக்காண்டி தான் இப்படியெல்லாம் செய்திருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. என்ன சொன்னாலும் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. அந்த பேக் எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு வராங்க. சேதுபதியும் எஸ்ஐ வீரா கிட்ட என்னது இது, இந்த பேக் ஃபுல்லா பணத்தை நீ வீட்டில் வச்சிருக்க, இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை, ஒரு நல்ல நேர்மையான அதிகாரி செய்யக்கூடிய வேலையா இதெல்லாம், ஒன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேல் அதிகாரிகள்கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டியதான்னு வீரலட்சுமிகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட உடனே எஸ்ஐயும் இல்லை என் மேலே எந்த தப்பு மேலே இந்த பேக் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, இது எல்லாமே யாரோ பண்ண சூழ்ச்சின்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச சிவபாலனும் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. சிவபாலனும் சேதுபதி கிட்ட நீங்கள் சொல்கிறது எதுவுமே சரியில்லை, வீரலட்சுமி மேலே எந்த தப்புமே கிடையாது, அவள் எதுவும் செய்யலை அப்படி சொன்னாலுமே சேதுபதி சிவபாலனை சரியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த வீராவும் எதுக்கு தேவையில்லாமல் என்னோட ஹஸ்பண்ட் எப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அவனுக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அதுக்கப்புறமா எதுக்கு இப்போ திட்ட ஆரம்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதியை எதிர்த்து நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் முத்துப்பாண்டி செம அதிரடியாக வராங்க. அது மட்டும் இல்லாமல் சேதுபதியோட சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்குறாங்க. இதுக்கும் அந்த வீரலட்சுமிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எனக்கு ஏதோ ஓ மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம வீராவும் ஹாஸ்பிட்டல்லேருந்து நினைவு திரும்பி வராங்க. என்னோட பணத்தை காணலையே, அதுக்கு நீங்கள் தான் எல்லாம் பொறுப்பாக முடியும்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டிட்ட சரியாக கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் எஸ்ஐ வீரலட்சுமி மேலே இவ்வளோ பெரிய திருட்டு பழி விழுந்திருக்குது சண்முகத்துக்கு தெரிய வருது. நம்ம தங்கச்சிக்கு மேலே யார் இப்படி ஒரு திருட்டு பழியை போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டமாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த 2 ரவுடிங்கள் தான் இந்த பேக்கை வச்சுட்டு போனாங்க, கண்டிப்பாக அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லி வைகுண்டம் சொல்லும் போது சண்முகமும் செம அதிரடியாக அந்த ஆட்களை பிடிச்சி சரியாக வெளுத்து வாங்குறாங்க. ஒரு கட்டத்தில் அவனுங்க அடி தாங்க முடியாம சேதுபதி பற்றிய எல்லா உண்மைகளும் வீடியோ எவிடன்ஸோட நம்ம சண்முகம் நிரூபிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு வழியாக மாறன் வீராவுக்கு அந்த பணமும் திருப்பி கிடைக்குதுன்னே சொல்லலாம்.